வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தில் ஏஇ போஸ்ட்டுக்கான எக்ஸாமினேஷனை பற்றி ஒரு நீண்ட பதிவு போட்டிருந்தார்ல, அதை பற்றி நான் டீட்டெயிலாக போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். எந்த பொலிட்டீஷியனும் இந்த பிரச்சனையை பற்றி பேசவே இல்லை. அண்ணாமலை தான் ஃபஸ்ட்டு பொலிட்டீஷியன் அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் நான் வந்து பேசியிருந்தேன். இப்போது அண்ணாமலை இதுக்கு குரல் கொடுத்துருக்காருல்ல, கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா பலர் இதில் பாதிக்கப்பட்டவங்க அண்ணாமலைக்கு தன்னுடைய நன்றிகளை தெரிவிக்கிறாங்க. நானும் இதில் பாதிக்கப்பட்டிருக்கேனா, குரல் கொடுத்ததுக்கு நன்றி. முடிஞ்சால் இப்போ ட்விட்டரில் பதிவு போட்டிருக்கீங்க, ஒரு வீடியோ வடிவில் நீங்கள் இதை பேசுனீங்க அப்படின்னா இன்னும் நல்லா ரீச் ஆகும், இன்னும் நிறையா பேருக்கு போய் சேரும், கவர்மெண்ட்டு கண்டிப்பாக அதை வந்து திருத்திக்குவாங்க அப்படின்னு நிறையா பேர் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. அண்ணாமலை அண்ணன் கூடிய விரைவாக இந்த இஷ்யூவை பற்றி வீடியோ வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது, இல்லை செய்தியாளர்களை சந்தித்து பேசுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஜூலை 1 தீவிர அரசியலில் பி த லீடர்ஸ் இயக்கம் ஈடுபட போகுது அப்படின்னு அண்ணாமலை அண்ணன் அறிவிச்சிருக்காருல்ல, இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அண்ணாமலை அண்ணன் அடுத்த ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது டெஃபினட்டாக இந்த இஷ்யூவை பற்றி கண்டிப்பாக பேசுவாருன்னு சொல்லப்படுது. இப்போது அந்த கமெண்ட் செக்ஷனில் இம்மானுவேல் அப்படிங்கிறவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதை நான் வாசித்து காட்டுறேன், கவனிங்களேன். ஐ ஆம் டைரக்ட்லி அஃபெக்டட் பை திஸ் இஷ்யூ. ஐ காட் ஓவரால் 233 ரேங்க் அண்டு கம்யூனல் பேசிஸில் பார்க்கும்போது 129th ரேங்கு. எப்போ? 2024 நடந்த எக்ஸாமினேஷனில் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் நடத்தினாங்களே, 195 வேக்கன்சியை நாங்கள் ஃபில் பண்ணுறோன்னு சொன்னாங்களே, அதில் ஓவராலாக 233வது ரேங்க் எடுத்தாராம். கம்யூனல் பேசிஸில் 129வது ரேங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கினேன். அடுத்து டிஎன்பிஎஸ்சி நடத்தின தேர்வில் 2025 ஆகஸ்ட் நடந்த எக்ஸாமினேஷனில் ஓவரால் 314வது ரேங்க்கு, கம்யூனல் பேசிஸில் 180வது ரேங்க் எடுத்தேன். பிறகு கால்டு ஃபார் கவுன்சிலிங் அண்ட் ரிஜெக்டட் இந்த லாஸ்ட் மினிட் டியூ டு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன். கவுன்சிலிங்க்கு என்னை கூப்பிட்டாங்க, ஆனால் கடைசி நிமிடத்தில் வயசை காரணமாக சொல்லி என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு நேர்ந்த அந்த அநீதியை சொல்லியிருக்காரு. இது மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த இஷ்யூவை எடுத்து பேசினதுக்கே ரொம்ப நன்றிண்ணா, யாருமே பேசலை அப்படின்னு சொல்லிட்டு பலர் அண்ணாமலைக்கு நன்றி தெரிவிச்சுக்கிருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? எம்ஆர் விஜயபாஸ்கர் அவருடைய எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணியிருக்காரு. கரூர் தொகுதியுடைய அதிமுக எம்எல்ஏ இன்னைக்கு சபாநாயகரை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை கொடுத்துருக்காரு. அவருடைய ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சபாநாயகர் அறிவிச்சிருக்காரு. இதன் மூலமாக இடைத்தேர்தல் நடக்கக்கூடிய தொகுதிகள் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்திருக்கு. அந்த 7ல் ஒருத்தர் யார் அப்படின்னா சிஎம் விஜய். திருச்சி கிழக்க ரிசைன் பண்ணார்ல, அது 1. மீதி 6மே அதிமுக எம்எல்ஏக்கள். அதிமுகவை சேர்ந்த 6 பேர் அவர்களுடைய எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி எம்ஆர் விஜயபாஸ்கருடைய ராஜினாமா பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? பிடி அரசகுமார் கைது செய்யப்பட்டிருக்காருன்னு சொன்னேன்ல நேற்று. தனியார் பள்ளிகள்கிட்ட ஸ்கூல் கட்டுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கிட்ட அனுமதி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி 100 கோடி ரூபாய் கிட்ட மோசடி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற புகாரின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்காரு பிடி அரசகுமார். நேற்று அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ காவல்துறை என்ன சொல்லியிருக்காங்க? பிடி அரசகுமாரால் யாராவது பாதிக்கப்பட்டிருக்கீங்களா, இது மாதிரி லைசன்ஸ் வாங்கி தரேன் ஸ்கூல் கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையாவது மோசடி பண்ணாரா, வந்து எங்ககிட்ட சொல்லுங்கள், டீட்டெயில்ஸை கொடுங்க, புகார் கொடுக்க முன்வாங்க அப்படின்னு காவல்துறை அழைப்பு விட்டுருக்காங்க. இது 3. அடுத்தது ஓய்வு பெற்ற எஸ்எஸ்ஐ சீனிவாசன் அப்படிங்கிறவர் ஒரு புகார் கொடுத்துருக்காரு காவல் நிலையத்தில். என்ன புகார் தெரியுமா? போக்குவரத்து துறையில் என்னுடைய பையனுக்கு வேலை வாங்கி தருவதாக கூறி 23 லட்சம் ரூபாயை திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் மோசடி பண்ணிட்டாரு. அவர் தான் திமுக பீரியடில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர். என் பையனுக்கு வேலை வாங்கி தருவதாக கூறி 23 லட்சம் ரூபாய் மோசடி பண்ணிட்டாரு சிவசங்கர் அப்படின்னு ஓய்வு பெற்ற எஸ்எஸ்ஐ புகார் கொடுத்துருக்காரு. இது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.